வணக்கம். ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் திருவாசகம் கூட்டு பிரார்த்தனை பாடல் தான் பாட போகிறோம். அதாவது சனிக்கிழமை அன்று கூட்டு பிரார்த்தனை எங்கள் கோவிலில் நடந்ததுங்க. வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோவிலில். அந்த கோவிலில் நாங்கள் திருவாசகத்தில் 13ஆம் பாடல் திருப்பூவல்லி அப்படின்ற பாடலை நாங்கள் பாடினோம். அந்த கூட்டு பிரார்த்தனை வீடியோ தான் நான் இப்போ போட போகிறேங்க. போய் பார்த்து பயனடைவீர்கள். உங்களுக்கு புஸ்தகம் இருந்ததுன்னா அந்த புக்கை வச்சுட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்படிலாம் இதை ஒரு பேப்பரில் பாட்டை எழுதி ஒரு நோட்டில் எழுதிட்டோம், நீங்கள் பாடலாம். அருமையான அற்புதமான சிவபெருமான் பாடலுங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 13ஆம் பாடல் திருப்பூவல்லி அப்படின்ற பாடல் திருவாசகம் புக்கு இருந்ததுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. பாடலை ஆரம்பிக்கலாம் வாங்க. அதாவது இதில் என்னென்னா, கூட்டு பிரார்த்தனையில் முதல்ல 2 வரிகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2 வரிகளை ஒருத்தர் பாடுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த 2 வரிகள் எல்லாரும் கோரஸாக சேர்ந்து நாங்கள் அனைவரும் பாடுவோம். அதுக்கப்புறம் அடுத்த பாடல் ஆரம்பிக்கும் பொழுது முதல்ல 2 வரி வேறு ஒருத்தவங்க பாடுவாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் அடுத்த 2 வரிகள் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கோரஸாக பாடுவோம். அப்படியே நாங்கள் ஃபுல்லாக பாடி நாங்கள் கூட்டு பிரார்த்தனையாக சிவபெருமானுக்கு பாடல் மூலம் எங்களுடைய வழிபாட்டை நாங்கள் செலுத்துகிறோம். அதன் மூலம் வேண்டுதல்களையும் நம்ம வைக்கலாம். நீங்கள் வீட்டில் இருந்தபடியோ அல்லது எந்த அலுவலகத்தில் இருந்தீங்களோ சரி, எங்கே இருக்கிறீங்களோ, இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுடைய வேண்டுதல்களை இந்த பாடல் மூலம் நீங்கள் தெரிவித்து அப்படியே ஆத்மார்த்தமாக உங்களுடைய வேண்டுதல்களை வைக்கலாம். இதை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. இந்த பாட்டை மனதார சிவபெருமானை எல்லாரும் நினச்சிக்கோங்க. நாங்கள் இந்த கோவிலில் கூட்டு பிரார்த்தனையாக நாங்கள் பண்ணின பாடல் தாங்க இப்போது வந்துக்கிட்டே இருக்குது. வாங்க பார்க்கலாம். ஆடுகின்ற குணங்கூற பாடி நாம் பூவல்லி கொய்யாமோ. செய்து நம்மை முழுதுடற்றும் பழவினையை செய்தவா பாடி பூவல்லி கொய்யாமோ.
ஞானம் பரந்துவார் நந்தனியார் முன்னறியே பலம் புகழ் பாடி பூவல்லி கொய்யாமோ பாட்டை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் புக்கு இருந்தவங்க பார்த்து பாடியிருப்பீங்க, மற்றவங்க நோட்டில் எழுதினோம் பாடலாம். இப்போ இந்த பாட்டு அதாவது மலர்களை கொய்க்கும் போது மகளிர் சிவபெருமான் புகழை பாடுதல். அதாவது மலர்கள் பூக்களை தோட்டத்திலேருந்து பறிக்கும் பொழுது மகளிர்னாக்க பெண்கள் பூக்களை தோட்டத்திலேருந்து பறிக்கும் பொழுது, செடியிலேருந்து பறிக்கும் பொழுது சிவபெருமானின் புகழை பாடிக்கொண்டே பாடும் பாடலாம் இது. அதை தான் இது 13ஆம் திருவாசகம் பாடல் திருப்பூவல்லி அப்படின்ற பாடல். தோட்டத்தில் செடிகள்லாம் இருக்குது, அந்த செடிகளில் மலர் பூத்து குலுங்குகிறதாம். அந்த மலர்கள் பூத்து குலுங்குகிற போது மலர்களை கொய்க்கும் போது பறிக்கும் பொழுது சிவபெருமானுக்கு சார்த்துவதற்காக பறிக்கும்போது சிவபெருமானை நினைத்து பெண்கள் அனைவரும் அவருடைய புகழை பாடுகின்றாராம். அவரை நினைத்து பாடுகின்ற பாடல்தான் இந்த பாடல். எவ்வளவு அருமையான பாடல் பாருங்க. அதாவது திருப்பூவல்லி சிவபெருமானுக்கு பூவாக, மாலையாக மற்றும் அர்ச்சனையாக போடுவதற்காக மலர்களை பெண்கள் தோட்டத்தில் பறிக்கும்போது சிவபெருமானின் புகழை பாடுகிறார்கள். அந்த பாடல் தான் நம்ம இப்போ பாடுறோம். நம்ம இதை பாடி நம்ம மனதார ஆத்மார்த்தமாக நம்ம பூக்களை அர்ச்சிக்க வேண்டும். மனதார நம்ம சிவபெருமானை நினைத்து பூக்களால் அர்ச்சனை செய்தே நம்ம இந்த பாடலை பாடி சிவபெருமானை மகிழ்வித்து
அவருடைய புகழை பாடுகிறோம் அப்படின்னு அர்த்தம் இந்த பாடல். அதாவது பூக்கள் என்றாலே அது ஒரு நட்பு, ஒரு அன்பு, ஒரு அடையாள சின்னம் மற்றும் பூக்களை நம்ம இறைவனுக்கு நம்ம சாத்துவதற்காக நம்ம பறிக்கிறோம். பறித்து நம்ம போடும்போது நம்ம இந்த பாடலை சிவபெருமானை போற்றி புகழ்ந்து பாடுகிறோம். எவ்வளவு அருமையாக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள், அவர்களும் பயனடையட்டும். எப்போவுமே நல்ல விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணும்போது நாமும் நல்லா இருப்போம், மற்றவங்களுக்கும் அது பயனடையும், அவர்களும் நல்லா இருப்பாங்க. மற்றும் நம்முடைய ஆல் இன் ஒன் ஜோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். அதாவது கேள்வி பதில் நேரம் வருங்க நம்மளுடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில். அந்த கேள்விக்கு பதில் தாங்க. இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நம்ம தெரிந்து கொள்ளலாம். இது ஒரு ஊக்கமாகவே அமையும் இல்லையா நமக்கு. அதனால் இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும். அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இது போன்று பல வீடியோக்கள் வந்து கொண்டே இருக்கிறது. கூட்டு பிரார்த்தனையாக நாங்கள் பாடினோம். அந்த பாடல் தான் நான் இன்றைக்கி போட்டிருக்கேன். உங்களோட ஊரில் கோவில் இருந்ததுன்னா யாரெல்லாம் கூட்டு பிரார்த்தனையாக நீங்கள் பாடுகிறீர்கள் திருவாசகம் பாடல் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.